அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பனையில் இருந்து இறக்கும் கள் போதை தரக்கூடிய பொருள் அல்ல, அது மூலிகை சாறு என கூறி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கள் உண்ணும் காட்சிகளின் தொகுப்புகள் தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் பூரிகுடிசை கிராமத்தில் தமிழ்நாடு பனையேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கள் இயக்கம் சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. அதில் தடையை மீறி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு அறப்போராட்டம் மற்றும் பனையேறிகள் திருநாள் கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பனை மரத்திற்கு மஞ்சள் தடவி மாலை சூடி தெய்வமாக வழிபட்ட மக்கள் பின்னர் அந்த மரத்தில் ஏறி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்தினர். மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் கள் போதை தரக்கூடிய பொருள் அல்ல, அது பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுப் பொருள் என வலியுறுத்தி அதனை தங்களின் குழந்தைகளுக்கு குடிக்க வைத்து மகிழ்ந்ததுடன் தாங்களும் கள்ளை குடித்து உற்சாகமடைந்தனர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ளை குடித்து பனையேறும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தமிழர்களின் தேசிய பானம் கள் என்று கூறிய சீமான் அதை கள் என கூறுவதை மறுதலிப்பதாகவும் அதை பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என அழைக்க வேண்டும் என்றார். மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது, அது இந்த கல். அது தமிழரின் தேசிய பானம். நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதலிக்கிறோம், வெறுக்கிறோம். அதை பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று சொல்லுவோம். கல்லு தானடா அவங்க எங்க மூதாதை பாடித்தான், கல்லு கல்லு இல்ல அத தள்ளு, அந்த சொல்லையே தள்ளு. இப்ப என்ன சொல்லலாம்? மூலிகை சாறு. இவ்வளவுண்டு அருகம்புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது, இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது. எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பனை, அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா? தான் கல்லூரிக்கு போனதே படிப்பதற்கு அல்ல என்று கூறிய சீமான் கல்லூரி வாசலில் தனது பெரியப்பா விற்ற கள்ளை குடிப்பதற்காகவே சென்று வந்ததாக கூறினார். நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பாத்திரியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்க பெரியப்பா வச்சுட்டு உட்காந்து போகும்போது குடிச்சு போவோம், வரும்போது வீட்டுக்கு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறத, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறத, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பாக்குறது. கள் போதை தரக்கூடிய பொருள் அல்ல என மாநாடு நடத்தி குழந்தைகளுக்கும் கள்ளை குடிக்க வைத்த நிலையில் கள்ளும் போதை தரும் பொருள்தான், கள் இறக்குவதற்கு அனுமதித்தால் டாஸ்மாக் விற்பனை பாதிக்கப்படும் என சீமான் பேசியது மாநாட்டு ஏற்பாட்டாளர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. 2 லிட்டர் குடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால போதும்னு போயிடுவான், 200 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் இந்த டாஸ்மார்க்கு போனா 500 ரூபாய் கூலினா 500 ரூபாய் குடிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டுல போய் பொண்டாட்டி காதல இருக்க கழுத்துல இருக்கிறதுல அத்துக்கிட்டு வந்து குடிச்சு நாசமா மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு. இப்ப இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துரும். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துரும். மொத்தத்தில் கள் விடுதலை மாநாட்டின் நோக்கத்தையே சீமான் சிதறடித்து விட்டதாக மாநாட்டுக்கு வந்தவர்கள் புலம்பியபடி சென்றனர்.